strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 29 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் டெல்லி. ஸோ டெல்லியோட ஒரிஜினல் ஹோம் கேம் இதுதான். இதுக்கு முன்னாடி ஃபியூ ஹோம் கேம்ஸ் அவங்க வந்து விசாகப்பட்டினம்ல விளாண்டாங்க, நல்லா விளாண்டாங்க, அன்பீட்டனா இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு மேட்ச்ல தோத்துட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு மும்பை இந்தியன்ஸ்க்கு. 12 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் கையில இருந்த மேட்ச் இது, அதை மும்பை இந்தியன்ஸ் ஸ்நாட்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் த ஒரு மேட்ச், சூப்பரா இருந்ததுங்க. அதாவது லாஸ்ட் 2 மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஒரு வியூவர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சுமே செமையா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். பட் நிஜமாவே வி ஹேவ் டு அப்ரிஷியேட் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவுட் ஆஃப் நோவேர் அவங்க கேமுக்குள்ள வந்தாங்க. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க. நிறைய பேரோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் கேள்விக்குறிகளா வந்து நிக்குது. பட் ஆனா இந்த மேட்ச்ல சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. எஸ்பெஷலி கருண் நாயர் 2022ல ஒரு ட்வீட்டை போட்டாரு, டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் சான்ஸ் அப்படின்னு. ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுலயே 89 அவுட் ஸ்டாண்டிங் நாக்குங்க. அந்த 89 மட்டும் இல்ல, த வே அவர் ஜஸ்பிரீத் பும்ராவை கவுண்டர் அட்டாக் பண்ணது அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. கிளியரா தெரியுது இந்த மனுஷன் ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்காருன்னு. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல டன்ஸ் அண்ட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. ஏஜ் பார்க்காதீங்க, ஃபார்மா பாருங்க. இதுக்கப்புறம் BCCI அண்ட் செலக்டர்ஸ் யோசிக்கவே கூடாது. அவரை தயவு செஞ்சு இந்தியா ஸ்குவாட்ல போடுங்க அந்த இங்கிலாந்து டூருக்குன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அந்த லாஸ்ட் 3 ரன் அவுட்ஸ், ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ், அதாவது டீம் ஹேட்ரிக்னு சொல்லலாம். அதெல்லாம் அன்பளியும் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம்ல. இந்த டோர்னமெண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 ரன் அவுட் தொடர்ந்து நடக்க போதுங்க அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்க? அதுதாங்க கிரிக்கெட். அதுதான் அண்டர் பிரஷர்ல சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் பியூட்டி ஆஃப் T20 கிரிக்கெட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்தாரு, ஓகே, அக்சர் பட்டேல். ஆப்வியஸ்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்ன கிரவுண்டு. போன வருஷமே இந்த ரெக்கார்ட்லாம் பார்த்தா, ஆனா போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் வின் பண்ணுச்சு. பட் ஸ்டில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சேஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன், விச் இஸ் நாட் அ பேட் திங். என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சேஸ் பண்ணது கரெக்ட் தான். அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா போட்டாங்க. ஏன்னா 205 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க மும்பை. எனக்கு என்னவோ ஒரு 20-25 ரன்ஸ் ஷார்ட் ஓன்ற மாதிரி தோணுச்சுங்க சீரியஸாவே. ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓப்பனிங்ல ரோஹித் நல்லா ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. விக்கில்டன் நல்ல ஒரு நாக் 40 ரன்ஸ் அடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் 40 அடிச்சாரு. ஆனா அந்த ஒரு டிபிக்கல் சூரியகுமார் யாதவ் இன்னிங்ஸ் இது கிடையாதுங்க. ஏன்னா இன்னுமே ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த மனுஷனை வந்து, இப்ப நான் சொல்ல போற மனுஷனை வந்து ரிட்டையர்ட் அவுட் பண்ணாங்க, ஓகே, ஒரு ஃபியூ மேட்சஸ் முன்னாடி. அதுக்கப்புறத்துல இருந்தே வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காருங்க. எஸ், திலக் வர்மா பத்தி தான் பேசுறேன். அவரு ஒரு சூப்பர் நாக் விளையாட்டு போனாரு, 58, அனதர் ஒரு குட் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமந்தீர் ஒரு செம கேமியோ. நமந்தீரோட கேமியோ ரொம்ப குரூஷலா அமைஞ்சுதுங்க. ஏன்னா அது இல்லைன்னா இவங்க 200 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஹர்திக் பாண்டியா சீக்கிரமா அவுட் ஆயிடுவாரு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ளோ. அங்கதான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்தாங்க. ஏன்னா ஈஸியா தே குட் ஹவ் கன்சிடர் 220ங்க. ஆனா அவங்க நல்லா போலிங் போட்டு கேம் உள்ள இழுத்தாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பெஸ்ட் போலர்ஸ் எடுத்துக்கிட்டா குல்தீப் யாதவ் தாங்க. ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. இன்ஃபேக்ட் விப்ராஜ் நிகமும் நல்லா போட்டாரு. அந்த ஒரு ஓவர்ல அடி வாங்கினதுனால அவரோட அந்த ஒரு போலிங் ஃபிகர்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கிருச்சு. மத்தபடி பிக் ஆஃப் த போலர்ஸ் எடுத்துக்கிட்டா குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட், செகண்ட் விப்ராஜ் நிகம் கண்டிப்பா சொல்லலாம். மத்த ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. முகேஷ் குமார் ஆக்சுவலா டீசென்டா போட்டாரு. ஸ்டார்க்கும் மோஹித்தும் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. சோ இந்த டார்கெட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சேஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் பும்ரா ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்காருல்ல மும்பைக்கு. சோ நான் அதனால நினைச்சேன் இட் won't be easy. ஒரு டைட் மேட்சா இருக்கும்ன்ற ஒரு தாட் எனக்குமே இருந்துச்சு. கடைசியில் அப்படிதான் இருந்தது. சோ செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சோட ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அப்படி கையில கேட்ச கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, ஃப்ரேசர் மெக்கர்க் லாஸ்டா ஒரு 2 இயர்ஸா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இந்த IPL-லயும் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சோ டெஃபினட்டா டெல்லி கேபிட்டல்ஸ் ஹேவ் டு ரீதிங்க். புரியுதா உங்களுக்கு? சோ யாரை எடுத்துட்டு வரணும், யாரை ரீப்ளேஸ் பண்ணணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நான் சிலதெல்லாம் ஐடியா வச்சிருக்கேன். அது நம்ம ப்ரிவியூல பேசுவோம். சோ அதனால கண்டிப்பா அவரோட பொசிஷன் ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்குது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் மேட்ச் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இது வரைக்கும் எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு லாஸ்ட்னால அதை மாத்தணுமா ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் என்னன்னா இப்பவே சில சேஞ்சஸ் டெல்லி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தான் அவங்களால அந்த டாப் 2 போக முடியும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். நடுவில் சில மேட்சஸ் எல்லாம் தோக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டவுன்ன்ற மாதிரி தான் டெல்லி கேபிட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல. தான் உண்மையான ஒரு விஷயம். சோ தேவர் அண்டர் பிரஷர். ஆனா பிரஷர் மாதிரியே அவங்க ஆடலங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் போரல் வந்தாரு. நின்னா மட்டும் போதும், நான் பாத்துக்கிறேன். கருண் நாயர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் விளையாடினாரு, 89 ரன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வே அவர் வந்து பும்ராவை டேக் ஆன் பண்ண விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. இன் பிட்வீன்ல அவருக்கும் சரி பும்ராவுக்கும் சரி சில ஹீட்டட் கான்வர்சேஷன்லாம் நடந்தது. இட் ஹேப்பன்ஸ். அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இதெல்லாம் நடக்கதான் செய்யும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்லியா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோஷியல் மீடியால வெறும் அவங்க 2 பேரும் அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டை மட்டும் தான் பூஸ்ட் பண்ணி பேசுவாங்க தவிர, ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறதை பத்தி பேச மாட்டாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகம். பட் அந்த ஒரு மேட்ச் அப் செமையா இருந்ததுங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல கருண் நாயர் செஞ்சுரி போட்டுருவாருன்னு தோணுச்சு.
மேட்சை வின் பண்ணி கொடுப்பாருன்னு தோணுச்சு. நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. அப்பதாங்க மிச்சல் சாண்டனர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெலிவரி போட்டு போல்ட் ஆகுவார் கருண் நாயரை. அங்கதான் கேம் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலுமே அக்சர் இருக்காரு, டிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காரு, ராகுல் இருக்காரு, புரியுது அவங்களுக்கு, அசுடோஸ் இருக்காரு, விப்ராஜ் நிகம் இருக்காரு. இப்படி ஒரு பேட்டிங் லைனப்ல அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். அங்கதான் அதுதான் நடக்கல. ஏன்னா ஜஸ்பீர் பும்ரா பால்ல அக்சர் அவுட் ஆனாருங்க. அன்பார்ச்சுனேட். அவர் லெக் சைட்ல ஆட போய் டாப் பேஜ் வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புவர் ஷாட் செலெக்ஷன்ஸ்ங்க. டிஸ்டன் ஸ்டப்ஸ் தேவையில்லாத ஷாட் சுத்தி அவுட் ஆனாரு. KL ராகுல் அதுவும் தேவையில்லாத ஷாட். இவங்க எல்லாம் தேவையில்லாம அவுட் ஆகி கடைசியில பிரஷரை போட்டாங்க. விப்ராஜ் நிகம் நல்லா விளையாடினாரு. அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாரு. அப்பதான் சாண்டர் ஒரு 6 அடிச்சாரு. தேவையில்லாம 300 ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. அசுடோஷ் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் விளையாடின விதமா இருக்கட்டும், அதுவும் பாத்தீங்கன்னா கட்சியில பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போலான்னு பார்த்தது கரெக்ட் தான். 2-3 4 கிடைச்சது. பட் ஸ்டில் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அந்த 3 ரன் அவுட்ஸை பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா கரண் சர்மாவை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த செகண்ட் பால் சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ஐபிஎல்ல மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்குங்க. ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் த போலர்ஸ். ஏன்னா அவங்க கொஞ்சம் ட்ரை பால் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டர்ன் இருக்கும். ஃபாஸ்ட் போலர்ஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த சலைவா யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாலதான், சோ இந்த மாதிரி ஒரு ரூல் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிடைச்சதுனாலதான் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலுமே பின்னாடி டிஃபெண்ட் பண்ண முடியுது. முன்னாடி எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் இன் பண்ணா எந்த ஒரு டீம் இருந்தாலும் பேட்டிங் ஆடுவாங்க. ஓகே, சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் கொஞ்சம் கிரிப் இருந்தது. அண்ட் கரண் சர்மாவை எடுத்துட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வந்து அமைஞ்சது. அவர் வந்து அந்த 3 விக்கெட்ஸ் எடுத்து கேமே சேஞ்ச் பண்ணிட்டாருங்க. சோ அவர் எடுத்த அந்த விக்கெட்ஸ் தான் டிஸ்டன் ஸ்டப்ஸா இருக்கட்டும், அபிஷேக் போரல் தான் இருக்கட்டும், முக்கியமா KL ராகுல். நிஜமாவே டிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் KL ராகுலோட ஷாட் செலக்ஷன் அன்பிலீவபிள். அதுவும் ராகுல் இப்படி ஒரு ஷாட் ஆடுவாரான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? சோ கண்டிப்பா இது ஒரு லேர்னிங் கர்வ் ஃபார் டெல்லி. இந்த ஒரு மேட்ச் தோத்துட்டாங்களேன்னு சொல்லி அவங்க வேணா டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அதோட விட்டுறணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து எல்லா 4 மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹிக்கப்ஸ் நடுவில் நடக்கும். ஆனா இது அவங்க கையில இருந்த மேட்ச், அங்கதான் அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஒன் சைடடா தோத்துருந்தாங்கன்னா கூட ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. கையில இருந்த மேட்ச் போச்சேன்னு நினைச்சு கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ரன் அவுட் குள்ள வரும். சரி, அபிஷேக் சர்மா கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சது கரெக்ட் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பும்ரா பாலியும் சில பவுண்டரிஸ் எல்லாம் அடிச்சாரு. ஓகே, ஆனா கொஞ்சம் சென்சிபிளா இருந்திருக்கலாமா? ஏன்னா அவர் 2 ரன் ஓடினாரு, அது அவசியமா. அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள டினே பண்ணாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மட்டமான பேட்ஸ்மேன் மிச்சல் ஸ்டார்க் கிடையாதுங்க அந்த எண்ட்ல. அவர் ஓரளவுக்கு டீசென்டா ஆடுவார். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப். ஏன்னா நான் ஹேமந்த் பத்தானி அந்த ட்ரூப்பை பத்தி எல்லாம் பெருமையா பேசினேன். ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த அண்டர் பிரஷர்னு வரும்போது டெல்லி மாதிரி டீமோ பஞ்சாப் மாதிரி டீமோ ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அவங்க ஒரு ஃபைனல்ல விளையாடினாலோ இல்ல ஒரு குவாலிஃபயர் விளையாடினாலோ இல்ல ஒரு எலிமினேட்டர் விளையாடினாலோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி ஃபேஸஸ் அவங்க தான்னா மட்டும்தான் IPL டிராஃபி அடிக்க முடியும். ஏன்னா நீங்க ஃபுல்லா பயங்கரமா விளையாடிடுவீங்க லீக் ஸ்டேஜ். முக்கியமான மேட்ச்ல அண்டர் பிரஷர்ல நான் கிரம்பிள் ஆயிடுவேன்னா வேலைக்கு ஆகாது. இங்கதான் பதோனி அண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீமை வந்து மோட்டிவேட் பண்ணணும். மற்ற டைம்ல நல்லா வரும்போது நல்லா இருக்கும். ஆனா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், க்ரூஷுவல் சிச்சுவேஷன், அண்டர் பிரஷர்ல எஸ் இதுக்கு முன்னாடி அசுடோஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க பாருங்க இந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவங்க கோட்டை விட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, பேசிக்கா சில விஷயங்கள் அவங்க பண்ணிருக்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கே ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தா அவர் பாட்டுக்கு ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்துருப்பாரு. அவர் ஒன்னும் பேட்டு பிடிக்க தெரியாத ஆள் கிடையாது. தேவையில்லாம இவரே ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு சொல்லி கடைசியில ரன் அவுட் ஆனாரா செகண்ட் ரன் போகும்போது. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், நீ ஸ்ட்ரைக் பண்ற சரி சிங்கிள் எடுத்து தான் விட, குல்தீப் யாதவ் விட மிச்சல் ஸ்டார்க் மட்டமான பிளேயராங்க. என்னோட பாயிண்ட் அதுதான். எதுக்குங்க 2வது ரன் போனோம்? இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு அந்த டைம்ல அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ் இருந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு பாலும் போய் பதானி பேசுவாரு அப்படின்னும் போது இந்த டைம்ல அவங்களுக்கு அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ் இல்லைன்னு. சரி, 2வது முறை அந்த தவறு பண்ணிட்டீங்க. 3வது முறை மோஹித் வந்து லாஸ்ட் பால்ல தட்டிட்டு சிங்கிள் எடுக்க பாக்குறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, மிச்சல் ஸ்டார்க்கு ஏன்பா நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? லாஸ்ட் பால் மோஹித் எதுக்கு சிங்கிள் எடுக்கணும்? அதுவும் கையில அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு டாட் பால் வச்சுட்டு மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம்ல. பிகாஸ் இஸ் a far better player than மோஹித் சர்மா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ் இல்ல. நிஜமாவே வாஸ் ஷாக்ட். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னதான் டெல்லி இந்த வருஷம் நல்லா பண்ணாலும் டெல்லிலாம் இன்னி வரைக்கும் டிராஃபி அடிக்காத ரீசன் இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு. எக்ஸாக்ட்லி அதான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம்லாம் 5 டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஓகே, அதாவது 4 மேட்ச் 5 மேட்ச் தோக்கலாம். ஆனா இந்த மாதிரி குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன்ல சந்து கிடைச்சா சிந்து பாடிடுவாங்கன்ற விஷயத்தை தான் மும்பை இந்தியன்ஸ் காமிச்சாங்க. ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் மிச்சல் சாண்டருங்க. ஏன்னா CSK விளையாடும் போது அவருக்கு கண்டினியூஸா இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது. ஸோ கிட்டத்தட்ட 6-7 மேட்ச் அவர் கண்டினியூஸா MIக்கு விளையாடுனதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிச்சல் சாண்டர் யூஸ் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதாவது இந்த மனுஷனை மும்பையாவது அட்லீஸ்ட் எல்லா மேட்சுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யூஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவர் எடுத்த அந்த கருண் நாயர் விக்கெட்டா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் அடிச்ச அந்த ரன் அவுட்டா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்தது. இதே மும்பை இந்தியன்ஸ் செலிப்ரேட் பண்ணதை பார்க்கும்போதுல இது தாண்டா இந்த IPLக்கு தேவைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ இது ஒரு மஸ்ட் வின் கேம் ஃபார் MI. சோ த்ரில்லிங்கா அவங்க வின் பண்ணிட்டாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரைக்கும் எஸ், நீங்க தொடர்ந்து வின் பண்ணும்போது நடுவில் இந்த மாதிரி சில ஹிக்கப்ஸ் வரதா செய்யும். அதை தூக்கி போட்டுட்டு அவங்களோட பிளஸ் எதுவோ அதை நோக்கி அவங்க போகணுன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.